நஞ்சை கொஞ்சி நெஞ்சை அள்ளும் தஞ்சை பெருநிலத்தை ஆண்ட பேரரசன் எங்களுடைய பாட்டனார் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். வணக்கம். அவ்வளவுதான். என்னது எதுக்கு போயிருக்காரு நமக்கு தெரியல. சும்மா கருத்து சொல்ல. வேற ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. திமுகவுக்கு எது எதிர்கட்சி? கருத்தியலா கோட்பாட்டு அளவுல எது எதிர்கட்சி? ஏடிஎம்கே எதிர்கட்சியா? கட்சியில கொள்கை மாற்று என்ன? திமுக ஒரு கொள்கை வச்சிருக்குது. அதே ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, இருட்டு, திருட்டு, ஏதென்ன முறையற்ற நிர்வாகம், மணல் கொள்ள, மலை கொள்ள, வளக்கொள்ள, இதுல என்ன ஏடிஎம்கேக்கு என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? சரி, பாரதிய ஜனதா காங்கிரஸ் என்னதான் கொள்கை வேறுபாடு கண்டுட்டீங்க? கொடிகள் வேறு வேறா இருக்கு, கொள்கை வேற இருக்கா? அப்புறம் மாற்றுன்னா எது மாற்று? இதை நம்பி நம்பி ஏமாறுறது பெருத்த ஏமாற்று. மாற்று என்றால் புதிய தத்துவம், புதிய கோட்பாடு, அதை சொல்லணும். ஒரு கருத்தியல் தான் மாற்றா இருக்க முடியும். சும்மா அது இவங்களும் ஓட்டு காசு கொடுப்பாங்க, அவங்களும் ஓட்டு காசு கொடுப்பாங்க. வேற என்ன சொல்லுங்க? இங்கேயும் சாராயம் விற்பாங்க, அங்கேயும் சாராயம் விற்பாங்க. வேற ஏதாவது இருக்கா? இவங்களும் இலவச அறிவிப்பாங்க, அவங்களையும் இலவச அறிவிப்பாங்க. வேற என்ன இருக்குது? மகாராஷ்டிரா ஆளுநர் என்பதா? தெரியல. ஒருவேளை மகாராஷ்டிரா ஆளுநரா இருந்தாலும் அவர் நம்ம ஊரு ஐயா தானே நினைச்சு விட்டுருப்பாங்க. அதுல எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை, அதை பேசிட்டு வேண்டியதில்லை. வேற எதுவும் இல்லை. இப்ப இதுல வழங்கலை அப்படின்னு இருக்குல்ல, வழங்க மறுக்கிறாங்க. நம்மளுடைய எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு பேரிடர் காலங்கள்ல அவசியப்பட்ட நிதி உதவி தேவைப்படுற காலங்கள்ல கூட அவங்க உதவலைங்கிற கருத்தை தேர்தல் நேரத்துல மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக வேண்டியது யாரு? திமுக. மூணு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இப்ப ஏன் போறாரு? 3 ஆண்டுகளா வர முடியாது. இப்ப ஏன் போறாரு? அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க ஈடி ரைடு வந்தா ஓடி போய் மோடியை பார்த்துருவீங்க. என்ன சொல்றதுக்கு இருக்கு சொல்லுங்க. பயம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட பெருமன்னனின் பேரங்க. எங்க பரம்பரைக்கே பயம் கிடையாது. இங்க ஒரு கேள்வி எழுது. பொதுவா நமக்கு ஒரு கேள்வி, நாட்டினுடைய குடிமகனா ஒரு கேள்வி எழுது. இந்த நாட்டை நிர்வாகம் செய்வது சட்டமன்றம், பாராளுமன்றமா, நீதிமன்றமா? எல்லா முடிவையும் நீதிமன்றம் தான் எடுக்கும்னா சட்டமன்றம், பாராளுமன்றம் தேவையில்லையே, கலைச்சு விட்டுலாம்ல. இன்னைக்கு பிரஸ் மீட்ல மிஸ்டர் சீமான் சொல்றாரு, ஒரு இடி ரேட் ஆனோடனே திமுக காரங்க அப்படியே கதறிட்டு மோடி அவர்கள்ட்ட போயிடுறாங்களாம். பயம்ன்றது இவரோட பரம்பரைக்கு தான், அதாவது சீமானோட பரம்பரைக்கு தான் ரத்தத்திலே கிடையாது. சீமான் அவர்களே, உங்களுக்கு தான் பயம்ன்றது ரத்தத்திலே கிடையாது. அப்போ தமிழ்நாடு காவல்துறை என்னோட கேஸ்ல உங்களை விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்களே, அப்ப இதே மாதிரி ஆம்பளையா தைரியமா அதுக்கு ஃபேஸ் பண்ணிருக்க வேண்டியதானே? எதுக்கு ஓடினீங்க? அப்படியே கதறிட்டு அப்படியே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே வாங்கிட்டு ஓடினீங்களே, எதுக்கு ஓடினீங்க? உனக்கெல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட உண்மை சொல்றதுக்கே துப்பு இல்லையாடா? உனக்கெல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட உண்மை சொல்றதுக்கே துப்பு இல்லையே. நான் இங்க ஒருத்தி ப்ரூஃப் வச்சு காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ எத்தனை மாசம் 50,000 ரூபாய் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட ஆமா நான் போட்ட விஜயலட்சுமிக்கு காசு அப்படின்னு சொல்றதுக்கே உனக்கு யோகியதை இல்லையா? நீ எல்லாம் ஒரு வீரனா? விஜயலட்சுமி யாருன்னு கேட்டா ஆமாடா அவன் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கெல்லாம் துப்பு இல்லையா? உட்காந்து சீன் போட்டுட்டு இருக்கிறான் இவன். நீ எல்லாம் வீரன் அப்படின்னா
நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு வந்து பார்டர்ல எத்தனையோ ராணுவ வீரர்கள் வந்து வீர மரணம் அடைஞ்சாங்களா? அவங்க எல்லாம் என்னடா சொல்லணும்? தெய்வம் சொல்லணுமா? தெய்வம் சொல்லணுமா? வாயில வடை சுடுறது மட்டும் தான்டா கத்து வச்சிருக்கிற. தமிழ்நாட்டுக்கு நீ அது மட்டும் தான்டா வந்து உங்ககிட்ட அது மட்டும் தான்டா கத்துக்க முடியும். மான மரியாதை சூடு சொன்னெல்லாம் விட்டுட்டு நீ எல்லாம் வீரனா இருந்திருந்தா ஆமா விஜயலட்சுமி என் பொண்டாட்டி தாண்டா அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு நீ வாழ வச்சிருந்திருப்ப. அதை விட்டுக்கிட்டு அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி, அந்த பாலியல் தொழிலாளிக்கு எதுக்கட 50,000 ரூபாய் போட்ட அப்படின்னு சாமானிய மக்கள் கூட அவனை கேட்டு காரி துப்பிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டு தொடச்சு போட்டுக்கிட்டு உட்காந்து அவங்க இப்படி இவங்க இப்படி. உன்னையெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தெரியுமாடா வயிறு எரியுது. தினம் அப்பாவி மக்கள், சின்ன சின்ன குழந்தைங்க, ஒண்ணுமே தப்பு பண்ணாதவங்களாம் எங்கெங்கயோ எப்படி எப்படியோ சாவுறாங்க. 14 வருஷமா அந்த நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியை வச்சுட்டு மான மரியாதை விட்டு தமிழ்நாடு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற பாரு. உனக்கெல்லாம் ஒரு கேடு வர மாட்டேங்குது பாரு. அதுதான்டா எனக்கு பார்த்த வயிறுலாம் எப்படி எரியுது. நீ போயிருக்கிறது காணாத, நீ இப்ப என்னே வேற உன் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வச்சுக்கிற. நீ எல்லாம் ஒரு வீரனடா? நீ எல்லாம் ஒரு வீரனடா? நான் இருக்கிறேன்டா உயிரோட. உனக்கு நீ டிராமா போடும் போதெல்லாம் மக்களுக்கு வந்து நீ என்ன மாதிரி ஒரு அயோக்கியன்றது சொல்றதுக்கு என்ன உயிரோட தான் இருக்கு. அதனால இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க.